தீச்சட்டி முளப்பாரி அம்மன் ஊர்வலம் அன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமணம் நாடகம். சூப்பர்ப்பா, இதாப்பா கரெக்ட். வேற என்னப்பா, கோயில் பத்தி முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அவங்கள கூப்பிட வேண்டாமா? நானப்பா கூப்பிடுறீங்க? அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணி இருக்காங்க பாரு. இல்ல நடக்கதான் விட்டுவாங்களா? ஆமா பை, சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிட. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. எல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கன, சபைனா எங்க சங்கம் இருக்கன. சொல்லுப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய், முதல்ல கண்ணாடிய கரெக்டுங்கடா. கேட்டீங்கல்ல, எல்லாம் சரிதானே? என்ன சரிதானே? வீட்டுக்கு 500 ரூபாய் வசூல் பண்ணி அதுல 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் ஆட்டைய போடலான்னு பாக்குறீங்க. அதாயா, அதைத்தான் நானும் கேட்கிறோம். என்ன பிரச்சனை பண்றீங்க? அவனை பைய சொல்றாங்க. 15 வருஷம் இதை பண்றீங்க. நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, எரிய போறாங்க. நிறுத்துங்கடா. இங்க பாருங்க, நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ள மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்சவங்க. லேட்டா தான் புரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம்னு. அண்ணே, முடிவு என்ன வேணும் கேளுங்க. முடிவா என்ன சொல்றது? நம்ம ஊரோட ஒரு சின்னால பட்டிக்காரங்க அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல. ஏன் இந்த பூச்சிப்பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்கிறதுக்கு ஊரா தெரு திருவாயா போறது. இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற வழி இல்லையா? பின்ன என்னடா, இந்த ஊர் பேர்லயே சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகள் பிள்ளைனா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? நாங்க வீட்டு கூட்டு போறதுக்காக கேட்டா உங்களுக்காக தானே? இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? என்ன வீட்டு சரி குடி மாப்பிள்ள நம்ம கொஞ்சம் திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். சரி, விருப்பப்படி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்திக்கலாம். நீங்க போய் திருவிழா வேலையை பாருங்க. போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் இல்லை, வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து போறிய சின்னவளே. வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து போறிய சின்னவளே. காட்டு போல இவ பீட்ட விட மாட்டா, டென்ட் கொட்டா போல இவ குடும்ப காட்ட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, சொல்லுடா சொல்லு, நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் இல்லை, இருக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு போறிய சின்னவளே. இருக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு போறிய சின்னவளே. பேச மாட்டேன்னு சொன்னவளே, பேசி போறிய சின்ன விஷயம் கேளு. இதுவும் ரீல் தானடா, இது ரீல் இல்ல ரியல். கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சி போறிய சின்னவளே. அடியே கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சி போறிய சின்னவளே. அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாருங்கடா மச்சா பாடுங்கடா, பாவாட பின்னால ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு
கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை இங்க இடத்தான் இவங்க பச்சை குதிரை சேர்ந்து கூட வாடியது வான்கோழி எங்களோட ஆட்டத்தை பாரு வான்கோழி போல வந்து ஜோடி சேரு ஜாங்குள்ள ஆன கூட அங்குள்ள நான் தான் எங்குள்ள என்ன பாரு ஓடி இப்படியே ஆடிக்கின்னு இருந்தா எப்படி? நேரம் 8 மணி ஆயிடுச்சு. போய் முளைப்பாரி தூக்கின்னு வாங்க. சீக்கிரமா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இருந்து பெருசுங்க வரைக்கும் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு காத்துக்குங்க, ஆவலுடன் காத்துக்கிறாங்க. சீக்கிரம் போங்க போங்க, முளைப்பாரி எடுத்துன்னு வாங்க. இப்போ இவங்க கும்மி ஆடிங்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, கும்மி எப்படிமா இருந்துச்சு? இந்த கும்மியை கலந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நீங்களும் எல்லாரும் கலந்துங்க, கலந்து ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாம். இவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்களோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியூர் சேனலோட நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீரமகாளி, எங்க அழகு வீரமகாளி, அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாள் அன்னை வீரமகாளி. சுபமியுடன் காத்தவளே எங்க வீரமகாளி, சுபமியுடன் காத்தவளே எங்க வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி. எல்லாரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாடான நிகழ்ச்சி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா வரமாட்டேன்றீங்களே. எல்லாம் 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை பெற்றவங்க எல்லாம் வந்து ஆடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இடுப்பு வலி, கால் வலி, எல்லா வலியும் இருக்குது. மொத்த பெண்களும் கலந்துக்குன்னா இன்னும் நம்ம நிறைய நிகழ்ச்சி நடத்தலாம். புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆண்டு எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி. நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு வழியா கும்மி முடிஞ்சிடுச்சு. நம்ம ஊர் கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் கலந்துக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கும்மியை முடிச்சிட்டாளுங்க. அடுத்தது என்ன? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் செல்லுக்கு வார்பட்டே. பல தடைகளை கடந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்புள்ளதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. இருப்பதெல்லாம் போதும், திண்டுக்கல் ரீச் ஆக வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. திண்டுக்கல் ரீச் ஆகல அப்புறமா பேசுங்க.
ஐயோ முடிஞ்சு போச்சா? இல்ல வேற ஏதாச்சும் நினைச்சீங்க கொடுங்க. ஐயா நீ சாமி ஓட்டெல்லாம் ஆடி பார்த்து முடியா? ஆட தெரியாட்டி ஆடி பழையங்கடா. சாமி பாட்டை போடல அப்படி பண்ணி கொழுந்து போடுவோம் கொழுத்து. சரிங்க ஆடி கொடையிடுறோம். ஏய் எல்லாம் சாமி ஓடிக்கு ரெடி ஆகுமா? என்ன சிவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டியாப்பா? பார்த்துட்டியோ? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஊர்ல பெண் பிள்ளைகள் ரொம்ப கம்மியா உள்ளன. ஆம்பளை பசங்க நிறைய பேர் இருக்குங்களே, இவங்க கூட சேர்ந்து ஆடுங்கடா. வாடான்னு சொன்னா வர்றீங்களா பாரு, உட்காந்து பப்ஜி விளையாடுங்கிறானுங்க. ட்ரம்ஸுக்கு மட்டும் எப்படி குத்துன்னு குத்துறீங்க. அதுல 10% கும்மி பாட்டுக்கு வந்து ஆடுங்கடா. ஆள் இருந்தா உங்களை கூப்பிடவே மாட்டோம், இல்லாத நாள் தான் கூப்பிடுறோம், புரிஞ்சுக்கோங்கடா. ஏய் வாங்கப்பா. வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம். இந்த குரூப்ல ஆடுறதுக்கு ஆளுங்க இல்ல, நான் பெரியவங்க கூட போய் ஆடிக்கிறேன். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமனைய மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சிய குமாரி ஒரு சீச்சிய குமாரி ஒரு சரிப்பா, நான் சொன்னது தப்பு தான். நமக்குள்ள பிரிவே வேணாம். என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். நம்ம ஒன்னாவே டான்ஸ் ஆடலாம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நூடி போதும் வேற என்ன வேண்டும் வேண்டும். சூழல்கள் இல்லாவிட்டால் நந்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவெல்லை போலே இளமயடா, தினம் புதுமயடா, அதை அனுபவிடா. என்ன அருமையாக 3ஆம் நாள் திருவிழா முடிஞ்சிச்சு. நாளைக்கும் மஞ்சள் நீராட்ட விழாவை சிறப்பா நடத்திடலாம். ஹரிச்சந்திர சொல்லு இவனோட நில்லு பொய்க்காது. கொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு நீரடியோ யாரையும் தேடி வந்தோம், அதை எசைக்கு பார்க்க யார் வருவார்.
10,000 தலைக்கட்டு ஓட்டு. சாமியார் ஆசீர்வாதம் பண்றதே தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரு? மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணுதான். என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு? அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாரு, யாருக்கு தெரியும்? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. இங்கே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்ந்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் நீந்திடுமே. அப்படியே கொடுத்து பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்கதான் இருக்கீங்க, எதுக்கு கேளுங்க. ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா? அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். எல்லா ஊர்லயும் ஓட்டு அவங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக். பெரிய பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணு. சாதாரணங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வம் தாராய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டில் தேவர்களாய் நாங்கள் காத்திருப்போம். மண்ணில் சிறு பறவை வாழ கரம் தாங்கிடம் கொடுத்திடும். கரம் தாங்கிடம் கொடுத்த போது நன்றால் உயிர் அளித்திடும். இனிதோ உலகில் நான் வளர்ந்தாலும் கூட கிடைத்திடலாம் வரும் கேட்டு.